சாரீலாம் இந்த பேக்கில் ஃபோல்ட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுற சாரீ தான். அதனால் அதை அப்படியே மாற்றி திருப்பி ஒரு டைம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு அப்படியே பார்க்கலாமா? ஸோ இந்த பேக்கில் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே கலர் இருக்கிற மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கில் நம்ம கடையிலலாம் ஃபோல்ட் பண்ணி வைப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் மடித்து இதில் வந்து வச்சுருக்கேனே. நடுவில் வந்து ப்ளவுஸை வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் கலர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி கலர்ஸ் தான் வந்து வச்சுருக்கிறேனே. இதில் பட்டுப்புடவை ஃபுல்லாக வச்சுருக்கேன். இன்னும் 2 பேக்கில் பட்டுப்புடவை இருக்குது. ஆனால் அது இப்போ தான் நடுவில் எடுத்தேன், அதனால் அது வந்து எடுக்கல. இந்த பேக் மட்டும் எல்லா புடவையும் அப்படியே மடிப்பை திருப்பி மடித்து வச்சுட்டேன். இந்த பேக்கில் இருக்கிற அடுத்த பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் சாரீஸ் இது எல்லாமே. அதனால் அதை ஒரு பேக்கில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஃபி ப்ரௌன் கலர் சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ. என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு பிளாக் ஆர்ட்டாக இருக்கும், ஆனால் அது ஒரு ப்ரௌன் கலர் சாரீ. ப்ளைன் சாரீ, சின்னதாக ஒரு பார்டர், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தியில் மட்டும் கோடு மாதிரி வந்திருக்கும். மற்றபடி எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து ப்ரௌன் வித் கோல்டில் வந்து பேர் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் வந்து கட்டுறதுக்கு. ஸோ இது வந்து என்னோட தலை தீபாவளிக்கு எடுத்த டிசைனர் சாரீ. பட்டுப்புடவை ஒன்று, இது ஒன்று எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் சாரீ சூப்பராக இருக்குது. கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் இப்போ பத்தலை. சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ப்ளவுஸ் இனிமேட்டு தான் வாங்கணும். அதே மாதிரி இந்த சாரீ ஜெயிஸ்தா பெரிய பொண்ணோட காது குத்துக்கு எடுத்த சாரீ. இளம்பிள்ளையில் போய் எடுத்தது. ஸோ பார்டரில் பார்த்திங்கன்னா யானை தேர்லாம் போட்டிருக்கும். பாடி ஃபுல்லாக கொடி மாதிரி டிசைன் வந்து ஓடி இருக்கும். முந்திலையும் இந்த யானை அப்புறமேட்டு அந்த தேர்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு இந்த சாரீ. ஸோ அது மாதிரி இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் ஃபேவரட் சாரீஸு. ஸோ அதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மடித்து எல்லாம் மேலே எடுத்து வச்சாச்சு. பீரோவில் வைக்க மாட்டேன், ஷெல்ஃபில் தான் எல்லா சாரீஸும் இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கேன். அதில் காஃபி பீன் மட்டும் ஒரு கவரில் போட்டு லைட்டாக ஓட்ட போட்டு வச்சுருக்கேன். ஸோ காஃபி பீன்ஸ் போட்டு வச்சு சாரி கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். ஈவினிங் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னா கொஞ்சமாக பிரண்டை எடுத்து வச்சேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். என்னமோ இன்றைக்கி மருதாணி வைக்கணும்னு தோணுச்சு. அதனால் காலையிலேயே அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அம்மா கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. டீ குடிக்கும் போது பன்னு சாப்பிடணும் போல் இன்றைக்கி ஆசையாக இருந்துச்சு. அதனால் அதுவும் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு தண்ணிக்காவும் நானும் டிவி பார்த்துட்டே பூண்டெல்லாம் உரிச்சு வச்சாச்சு.